الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام عن الله سبحانه وتعالى يقول الله سبحانه وتعالى الصوم لي وأنا أجزي به. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, காலங்களும் நேரங்களும் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றது. சென்ற வருடத்துடைய ரமதானை முடித்து சில மாதங்கள் கூட கழியவில்லை போன்று தோன்றுகின்றது. அடுத்த வருடத்துடைய ரமதானையும் நாம் மிக அண்மித்து சமீபித்து விட்டோம். சென்ற வருடம் நம்முடன் இருந்த எத்தனையோ நம்முடைய உறவுகள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் பலர்கள் இறைவனடி சேர்ந்து மறுமையுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் படுத்த படுக்கையில அவர்களால் எழும்ப முடியாமல், நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடமும் நாம் ஆரோக்கியமாக இருந்ததை போன்று இவ்வருடமும் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆரோக்கியமாக, தேக ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கிறான். இதுவும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அருள், பாக்கியம் என்றால் மிகையாகாது. அல்லாஹுடைய ஒவ்வொரு அருளும் நிஅமத்தும் எவ்வளவு பெரிதோ அந்த அளவுக்கு அதை பற்றி உண்டான கேள்விகளுக்கும் பெரிதாகத்தான் இருக்கும். அதனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு அருள், ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை வைத்து வரக்கூடிய ரமதானில் நாம் எவ்வாறு நம்முடைய கால நேரங்களை கழிக்கலாம். நம்மை அண்மித்திருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே, இது புனிதமான ஒரு மாதம், சங்கையான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், துஆ கபூலாகின்ற மாதம், பல நன்மையான காரியங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம், சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறந்திருக்கக்கூடிய மாதம், நரகத்துடைய வாசல்களை அடைத்து வைத்திருக்கிற மாதம், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்ட மாதம்,
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம். இவ்வளவு புனிதம் நிறைந்த ஒரு மாதம், அந்த மாதத்திலே உள்ள ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தனதாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். இது ஈகையுடைய மாதம், சபருடைய மாதம், பொறுமையுடைய மாதம் என்றெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 12-13 நாள் தான் இருக்குகின்றது. அதனால நம்முடைய பலர் ஏதாவது முக்கியமான விசேஷம், வியாபாரத்திற்குரிய சீசன் என்றா 3 மாதத்திற்கு முன்னாலே சைனா சென்று விடுவார்கள். சீசனுக்கு தேவையான சாமான்கள் அங்க போடணும், அதற்கு பின்னால அதை கிளியர் பண்ணணும், பஜாருக்கு அந்த சாமான்களை கொண்டு வந்து ரெடியாகி வைக்கணும் என்றெல்லாம் வியாபாரிகள் முயற்சி செய்வதை மாதிரி ஆகிராவுடைய மிகப்பெரிய ஒரு வியாபாரத்திற்குரிய மாதம் தான் ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அதனால குர்ஆனில இந்த மாதத்தை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் பேசினாலும் இதற்குரிய ஒரே ஒரு ஷரப்பே போதும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை வர்ணித்து பேசுகின்றான். அதனால குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு வருடத்தில் இறங்கிய அந்த எல்லா ஆயத்துக்களையும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட நபி அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மீட்டுவார்கள். நபி அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்பார்கள். நபி அவர்கள் எந்த வருடத்தில் மரணித்தார்களோ அந்த வருடம் மாத்திரம் 2 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனுடன் இணைந்தார்கள். அவர்களுடைய தோழர்களில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரமதானுடைய முழு மாதத்திலேயும் ஒரு நாளுடைய இரவில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன், பகலில் ஒரு குர்ஆன், அந்த ஒரே ஒரு மாதத்தில் மாத்திரம் 60 குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அதே மாதிரி இன்னும் பல முஹத்திஸின்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அது இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ், சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ஹதீஸ்களே வல்லுனர்கள். ஆனால் ரமதான் வந்துவிட்டது என்றால் ஹதீஸை எழுதுவது, அதனுடைய விளக்கத்தை பதிவு செய்வது, அதை பற்றி மக்களுக்கு சொல்வது அனைத்தையும் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு குர்ஆனுடன் இணைவார்கள். குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அவன் நம்முடன் பேசுகின்றான் என்ற அந்த உணர்வுடன் குர்ஆனுடன் நாங்கள் எல்லாம் இணையணும். சில வருஷங்களுக்கு முன்னால நமக்கும் நல்ல ஞாபகம், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால இலங்கையில ஹாஃபிஸ்மார்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. நம்முடைய சவுத் இந்தியாவுல காயல்பட்டினம், மதுராம்பட்டினம் போன்ற அந்த ஊர்களிலிருந்து வந்துதான் அல்ஹம்துலில்லாஹ் ரமதான்ல தராவீஹை தொழுவிப்பார்கள். இந்த பள்ளியாக இருக்கலாம், பெட்டால் உள்ள ஷம்மாங்கோட்டை பள்ளியாக இருக்கலாம், அங்கே ஹாஃபிஸ்களுக்கு பின்னால தொழணும் என்பதற்காக தூர தூரமான பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வருவார்கள். அப்படியான ஒரு காலத்தை கண்டிருக்கிறோம். ஆனா இப்ப வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆண் ஹாஃபிதுகள், ஒவ்வொரு வீட்டிலேயும் பெண் ஹாஃபிதாக்கள். ஏன் நாம் வெறும் பேருக்காக, பெருமைக்காக மகனை ஓத வைத்தோமா, மகளை ஓத வைத்தோமா? குர்ஆனுடன் அவர்களை இணைத்தோம் என்றால் நானும் நீங்களும் இணையோனும். மகளை ஓத வைத்து வீட்டிலுள்ள பெண்மணிகள் அவளுக்கு பின்னால சொல்லணும், அவளுடைய கராத்தை கேட்கணும். வீட்டில் உள்ளவர்கள் மாத்திரம், எல்லோருக்கும் மஸ்ஜித் கிடைக்கும் என்பதல்ல. ஏன் நம்முடைய நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஃபிஸ்மார்கள் கூடிவிட்டார்கள். முழு இலங்கையில 3000 சொச்ச மஸ்ஜித். ஆனால்
ஹாஃபிதுமார்கள் நான் நினைக்கிறேன் 15,000 20,000 விட தாண்டி இருப்பார்கள். அதனால எல்லோரும் மஸ்ஜிதில் தொழுவிக்கணும் என்பதல்ல. அவர்கள் என்ன செய்யலாம், அவர்களுடைய வீட்டுல மஸ்ஜிதில் வந்து தொழுகிறது. அதற்கு பின்னால வீட்டுல தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழலாம், கயாமுல்லைலுடைய தொழுகையை தொழலாம். குர்ஆனுடன் நாங்க இணையோனும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதம் இது குர்ஆனுடைய மாதம் என்றால் மிகையாகாது. அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். மற்ற 11 மாதங்களில் நமக்கு ஹலாலாக இருந்தவைகள் எல்லாம் சில விடயங்கள் ரமதான்ல ஹராமாக்கப்பட்டிருக்குது. பகலையில சாப்பிடக்கூடாது, பகலையில உணவருந்த கூடாது, நீர் அருந்த கூடாது, ஹலாலான மனைவியுடன் உடலோடு ஈடுபடக்கூடாது. ஹலாலானவைகளையே ரமதான்ல சில விஷயங்கள் ஹராம். ரமதான் அல்லாத காலங்களிலும் சில ஹராம்கள் இருக்குது. அது முழு வருடத்திலேயும் ஹராமாக்கப்பட்டது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, அதே மாதிரி தவறானவைகளை கண்களால் பார்ப்பது, தவறானவைகளை காதால கேட்பது. ரமதான் அல்லாத காலங்களிலேயே அனுமதி இல்லை என்றால் ரமதானில் அதை விட கூடுதலாக அதிலிருந்து நாங்கள் தவிந்து கொள்ளணும். சபரி என்றால் பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் மிகப்பெரிய சபர். நாம் பல பாவங்களுக்கு சில வேளை பழகி இருப்போம். நம்முடைய கையில் உள்ள மொபைல் போன்களால நாம் பார்க்கக்கூடிய சில காட்சிகள், நாம் கேட்கக்கூடிய சில விடயங்கள் சிலருக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம், பயானாக இருக்கலாம், கராத்தாக இருக்கலாம். இன்னும் சிலது அனுமதிக்கப்படாதவைகளாக இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அவைகளை கேட்காமல் பார்க்காமல் இருப்பது ஆகப்பெரிய சபர். நல்ல வேலைகளையும் சபரோட செய்யணும். பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சபர், பொறுமை தேவை. மஸ்ஜிதுல அல்ஹம்துலில்லாஹ் அநேகமான மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் ஓதி தொழுவிக்கிறாங்க. அந்த குர்ஆன் ரமதானுக்கு மாத்திரம் தான் நமக்கு சந்தர்ப்பம். ரமதானுக்கு மாத்திரம் தான் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அதை சந்தோஷமாக கேட்போம், ஆர்வமாக கேட்போம். ஒரு 10-15 நிமிடம் தாமதமானதுனால என்ன நடக்க போகுது? ஆனா ஷைத்தான் விட மாட்டான் எங்களை. இவர் மிச்சம் இழுக்கிறாரு, இவர் மிச்சம் லேட் பண்றாரு, அதனால வேறொரு பள்ளிக்கு போவோம் உண்டு. 2வது 3வது பள்ளிக்கு போற 2-3 நாள போனதோட அது போற வாரதுல கஷ்டம், பார்க்கிங் இல்ல, சிரமம் இல்ல, அப்படி விட்டுடுறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் குர்ஆனோட இணைந்தாங்க. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வோட நான் பேசுகின்றேன், நான் ரகசிய பேசுகின்றேன். குர்ஆன் ஓதுவதை கேட்பதும் அமல், ஓதுவதும் அமல், தொடுவதும் அமல், சுமப்பதும் அமல். உலகத்தில் வேற எந்த புத்தகத்தையும் பார்ப்பதற்கு நன்மை இல்லை. நம்முடைய குர்ஆனுக்கு மாத்திரம் குர்ஆனை பார்ப்பதும் நன்மை, அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பதும் நன்மை, அதை சுமப்பதும் நன்மை, அதை தொடுவதற்கும் நன்மை. அதை உது இல்லாமல், சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது என்று அநேகமான அறிஞர்கள் கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சப்ர், பொறுமை, நல்ல வேலைகளை செய்வதற்கும் பொறுமை தேவை. பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பொறுமை தேவை. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். அதே மாதிரி கொடையுடைய மாதம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في رمضان اجود من الريح المرسله. தென்றல் காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் கொடை கொடுப்பார்கள். சாதாரணமான நாட்களிலும் கொடுப்பார்கள். ரமதானுடைய காலங்களில் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நாட்டில் நாம் பார்க்கலாம், ரமதானுக்கு முன்னால பல செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஃபுட் பேக் என்று கொடுக்கறாங்க. மற்ற எல்லா நாடுகளில் பார்க்க முடியாது. நம்முடைய நாடுகள்ல ஒரு அழகான காட்சி உண்டு. ஆனால் அதை நம்முடைய சதகாவால தான் கொடுக்கணும்.
ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில நாம் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரை ஃபுட்ஸ், அந்த ஃபுட் பேக் இருக்குது, பொருளாக ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில ஜகாத் கொடுக்க முடியாது. ஜகாத் அது பணமா தான் கொடுக்கணும். நீங்க பொருள் கொடுக்கிறீங்க, ஃபுட் பேக் கொடுக்கிறீங்க, தாராளம். அது உங்களுடைய சதகாவால கொடுப்பது தான் சாலை சிறந்தது. நம்முடைய ஜகாத் ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில அது பணமாகத்தான். தகுதி உள்ளவர்களுக்கு ஜகாத் எடுப்பதற்கு எலிஜிபிள் ஆனவர்கள் யாரு? சென்ற வருஷம் தகுதி, இந்த வருஷம் இல்லாண்டா அவங்க ஏதாவது நினைப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, கொடுக்காட்டி எங்களோட கோயிச்சு கொள்வாங்க. அதற்காக வேண்டி அல்ல. ஜகாத் யாருக்கு கொடுக்கப்படணும் அது தனியான ஒரு பாடம். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். அதற்கு தகுதியானவர்களுக்கு மாத்திரம் ஜகாத் பணமாக கொடுக்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மறுமுனையில நாம் பார்க்கலாம், நம்முடைய நாட்டிலே உள்ள இஸ்லாமியர்களில் 60% ஏழைகள். 60% இஸ்லாமியர்கள் ஏழைகள். இன்னும் ஒரு 25-30% நடுத்தரவாதிகள். செல்வந்தர்கள் என்ற வேணுமென்ற ஒரு 10% தான் இருப்பாங்க. அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் தாராளமாக நகரத்திலே உள்ளவர்களுக்கு சில வேளை விளங்காது, கிராமங்கள்ல போய் பார்த்தா விளங்கும். சின்ன சின்ன குட்டி கிராமம், 100 குடும்பம் இருப்பாங்க, 200 குடும்பம் இருப்பாங்க. சிலவேளை செல்வந்தர்கள் அவர்களுக்கு தெரிந்த அந்த வசதியான ஊர்களிலே கொடுத்து முடிப்பார்கள். நல்ல சின்ன சின்ன கிராமங்கள், செல்வந்தர்களுடன் எந்த பழக்க வழக்கங்களும் இல்ல. அந்த ஊர்ல ஒரு 100-200 குடும்பம் தான் இருக்குது. அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்க செய்வோம். அவர்களுக்கு நோன்பு திறக்க நாங்க வைப்போம். அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்க செய்து கொடுப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைத்தால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் எல்லோராலும் அதை செய்ய முடியுமா? எங்கள் எல்லோருக்கும் அந்த வசதி இல்லையே. நபி அவர்கள் கேட்டாங்க, என்ன ஒரு பேரித்தம் பழம் இல்லையா? ஒரு மிடர் பால் இல்லையா? ஒரு கப் தண்ணீர் இல்லையா? நீங்க இதை கொண்டு அடுத்தவர்களை நோன்பு திறக்க வைத்தாலும் அதற்குரிய நன்மை உங்களுக்கு தாராளம் கிடைக்கும். அதனால நாங்க அதாவது நகரங்களை விட்டும் டவுன்களை விட்டும் யாரு ரொம்பவும் தூரத்தில் வாழுகின்றார்களோ அவர்களை இனம் காணணும், அவர்களை அடையாளம் காணணும். அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் என்ன தேவையோ ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும். யாரும் தவறா நினைக்க வேணும். சமீப காலமாக இஃப்தார், அதுவும் ஏதோ ஒரு வகையில பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். பெரிய பெரிய இஸ்டா ஹோட்டல்கள்ல இஃப்தார் நிகழ்ச்சிகளை செய்யறாங்க. ஒரு தலைக்கு கிட்டத்தட்ட 12,000-15,000 கொஸ்டாவும் ஒருவர் இஃப்தார் செய்ய. அங்க ஒரு 5 பேர் நோன்பு திறந்தா 1 லட்சம், அல்லது 10 பேர் நோன்பு திறந்தா 1 லட்சம். இந்த ஒரே 1 லட்சத்தை நீங்க ஒரு கிராமத்துல கொடுத்தா முழு மாதமும் அவர்கள் தேவையான நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடுகளை செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அந்த நேரங்கள் 500 பேர் 1000 பேர் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு அதில் கட்டாய நோன்பு திறக்க வைக்கணும். எதையும் எளிமையான முறையில என்ன நோன்பு திறக்க வைக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு துஆ செய்ய நேரம் இல்ல, குர்ஆன் ஓத நேரம் இல்ல, ஜிக்ர்கள் செய்ய நேரம் இல்ல. காலை முதல் மாலை வரைக்கும் அங்க சமையல் வேலைகள்ல பலர்களை ஈடுபடுத்தி சில வேளை சமையல் ஈடுபடுறவங்க நோன்பே இல்லை. என்னங்களுடைய வேலை தானே கஞ்சி காய்க்கிற வேலை, ஷோர்டிஸ்ட் வேலை. அவங்க கஞ்சி காய்க்கிறாங்க, ஷோர்டி செய்யறாங்க என்பதற்காக வேண்டி நோன்பை விடுவது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எளிமையான முறையில நாங்க நோன்பு திறக்க வைப்பது, அதே மாதிரி நோன்பு பிடிக்க வைப்பது. அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க, பல முஸ்லிம் கைதிகள். இன்னும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பல இஸ்லாமிய மாணவ மாணவிகள் அவங்க ஹாஸ்டல் இருந்து வெளியில வரையில, அல்லது அவர்கள் வாழ்ற பகுதியில இஸ்லாமிய கடைகள் இல்ல, அல்லது இரவில் அவர்கள் உணவு பணம் இருந்தாலும் வாங்குவதற்கு ஏற்பாடுகள் இல்ல. இப்படி நாட்டில் பல தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு, அவர்களை அடையாளம் கண்டு, அவர்களை யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த முழுமையான நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது துஆவுடைய மாதம் என்றால் மிகையாகாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை விழித்து கேட்கின்றான், ஹல் மின் தாஇன் ஃபஉஜீபலா, என்னை அழைக்கிறவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நான் தயார். ஹல்மின் சாயிலின் ஃபௌத்தியலா, என்னிடம் கேட்கிறவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயார். ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅஸ்தக்ஃபிரலா, என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். லோ பலகத் துனூபுக அனானஸ் ஸமா, வானத்திலே உள்ள மேகங்களுடைய அளவுக்கு நீங்க பாவங்களை செய்து வந்து என்னிடத்துல பாவ மன்னிப்பு செய்தினால் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயார். அதனால இந்த ரமதானுடைய மாதம் அது துஆவுடைய மாதம், ரமதானுடைய மாதம் இஸ்திக்ஃபாருடைய மாதம். வீட்டிலுள்ள பெண்மணிகளுக்கும் நாங்க சொல்லணும், அவங்க அந்த நோன்பு திறப்பதற்கு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு அந்த துஆ கபூலாகிற நேரத்துல கூட அநேகமான பெண்மணிகள் சமையல் அறையில, கிச்சன்ல அவங்க எல்லாம் ஒரு முறைக்கு கொண்டு வரணும். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால தேவையான அனைத்தையும் செய்து வந்து நோன்பு திறக்கிற இடத்துல வைத்து விட்டு அந்த வீட்டுள்ள பெரிய ஆண்கள் பெரிய பெண்கள் எங்களோட வயது வந்த மகன் மகள் சின்ன பிள்ளைகளை எல்லோரையும் வைத்து நாங்க பழக்குவோம். நம்முடைய வாப்பமார் எங்களை பழக்கினாங்க, நம்முடைய உம்மமார் எங்களை பழக்கினாங்க. ஆனா இப்ப உள்ள இந்த சபையில் உள்ள நாங்க 40 வயது 50 வயது அடைந்த நாங்க எங்களோட மகன்மாருக்கு பழக்கிறோமா? நம்முடைய மகள்மார் பேரன் பேத்திகளுக்கு எவைகளை சொல்லிக் கொடுக்கிறோமா? துஆ கபூலாகிற நேரம் எவ்வளவு தேவையானவைகள் இருக்குது. நம்முடைய சொந்த விஷயம், நம்முடைய சமூகம், நம்முடைய நாட்டு நோயாளிகள், வயோதிபர்கள், கடனாளிகள், சிரமத்தில் வாழக்கூடியவர்கள் என்று பெரிய ஒரு பட்டியல் இருக்குது. அவர்கள் எல்லோரையும் சேர்த்து ரமதான் இஃப்தாருடைய வேலையாக இருக்கலாம், அதே மாதிரி சஹருடைய நேரம் நேர காலத்தோடு எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகைய அல்ஹம்துலில்லாஹ் பலர் தொழுது வருகிறார்கள், ரகசியமான முறையில பலர் செய்து வருகிறார்கள். ஆனால் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ரமதான். அதனால ரமதான்ல நேர காலத்தோடு நாங்க படுக்கைக்கு சென்றால் இலகுவாக தஹஜ்ஜுக்கு எழும்பலாம். அல்லாஹ் மன்னிக்கோடும். இப்ப சமீப காலமாக எங்கட கால நேரங்களை வீணாக்குவதற்கு ஒன்று மொபைல் போன், இன்னொன்று இந்த அதாவது புட்சல் என்று சொல்லக்கூடிய இண்டோர் ஸ்டேடியம். அது நம்முடைய கால நேரங்கள் எல்லாத்தையும் பறிக்குது. இப்பவே சிலர்கள் புக் பண்ணிட்டாங்க இரவையில நைட்ல என்ன செய்யற, அவர்களுடைய கால நேரத்துல விளையாட்டுல, அவர்களுடைய கால நேரங்கள்ல வீண் களியாட்டங்கள்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் என்றா விரும்புறது என்ன, ரமதான் வந்தா எங்களோட சோசியல் மீடியாவில் உள்ள எல்லா குரூப்ல இருந்தும் நான் வெளியில வாரது. யாரு என்ன சொன்னாலும் என்னுடைய கபருக்கு அவர்கள் யாரும் வரமாட்டாங்க. நான் அதால பார்க்கிறதுனால் எனக்கு பாதகமே கூடவே தவிர நன்மைகள் அல்ல. ரமதான் வருவதற்கு முன்னாலே எல்லா வகையான குரூப்ல இருந்து நான் வெளியில வாரது. ஒரு மாதத்திற்கு என்னை முழுமையாக நான் நல்ல தாராள தொழில் வியாபாரம் செய்யலாம். ரமதான் தூங்குற மாதம் இல்ல. எத்தனையோ யுத்தங்கள் நடந்து இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்த மாதம் ரமதான். பத்ர் யுத்தம் நடந்தது ரமதான், ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொண்டது ரமதான். அதனால ரமதான் என்பது தூங்குவதற்குரிய மாதம் அல்ல. உற்சாகமாக நம்முடைய துனியாவுடைய தொழில் வியாபாரங்கள்ல தாராளமாக ஈடுபடலாம். மறுமுனையில அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகளை பாருங்க. எங்களோட ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கு தேவையான காப்பட்டா, லைட்டா, ஏசியா, இவ்வளவு வசதிகள் செய்து தரப்பட்டும் மஸ்ஜிதுடைய நோக்கம் என்ன? அங்க அமல் இபாதத்து நடக்கணும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல காரியங்கள் நடக்கணும், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய அவன் திருப்திப்படக்கூடிய நல்ல விடயங்கள் நடப்பதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் அநேகமான மஸ்ஜிதுகள் மிக நல்ல முறையில அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? வரக்கூடிய வணக்கசாலிகள் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் என்பதற்காக.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ரமதானுடைய காலங்கள்ல தேவையில்லாத பேச்சுகளை பேசுவது, தேவையில்லாத காட்சிகளை பார்ப்பது, தேவையில்லாத விடயங்களை மற்றவர்களுக்கு பகிர்வது இருக்கிறது, அது எங்களுடைய ரமதானுடைய அநேகமான நன்மைகளை இல்லாமலாக்கிவிடும். நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா ظما. எத்தனையோ நோன்பாளிகள் அவர் தாகித்திருந்ததை தவிர வேறொன்றும் இல்ல. எத்தனையோ நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலிகள் அவர்கள் இரவுல விழித்திருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதனால நம்முடைய வயிறும் வாயும் மட்டுமல்ல நோன்பு பிடிப்பது, நம்முடைய கண்கள் நோன்பு பிடிக்கணும், நம்முடைய காதுகள் நோன்பு பிடிக்கணும். கண்ணால ஹராமை பார்ப்பதில்லை, காதால ஹராமை கேட்பதில்லை, கையால தேவையில்லாத அவசியம் இல்லாத அல்லது பாவமான விடயங்களை நாங்க எங்கட போன்ல, எங்கட டச் போன்ல நாங்க டச் பண்ணி பண்ணி அதற்கு நாங்கள் லைக் பண்ணுகின்றோம், அல்லது வேற ஏதாவது ஷேர் பண்ணுகின்றோம், அல்லது அதற்கு வேற ஏதாவது எங்கட செய்திகளை நாங்க போடுகின்றோம் என்றால், பாவமாக இருந்தால் அந்த பாவத்திலையும் நாங்கள் ஒரு பங்கை சுமக்க வேண்டி வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு அற்புதமான மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்துல பரக்கத் செய், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாய் என்று 2 மாதங்களுக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துஆ செய்து அதை எதிர்பார்த்து வந்ததோட அதுல ஆனந்தமா சந்தோஷமா ஈடுபட்டதோட மற்றவர்களையும் ஈடுபடுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அமைதியான சூழல் எங்களுடைய நாட்டிலேயும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எங்களுக்கு எந்த வகையான இப்பொழுது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை, மிக அழகான ஒரு நிலைமையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இவைகள் எல்லாம் நம்முடைய அமல் இபாதத்துக்கு சாதகமா இருக்கிறதுனால என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு முன்னால சொல்லப்படுமோ அந்த விடயங்களை மையமாக வைத்து அர்த்தமுள்ள ரமதானாக, பாவ மன்னிப்பு கிடைத்த ரமதானாக, அல்லாஹுடைய அருளை பெற்ற ரமதானாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பங்களை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த வருஷமும் ரமதான அடையணும் யா அல்லாஹ், அதற்குரிய நல்ல தேக ஆரோக்கியத்தை தந்திருவாயாக. சந்தோஷமாக உற்சாகமாக அதனுடைய இரவையும் பகலையும் ஹயாத்தாக்குவதற்குரிய நல்ல வாய்ப்புகளை நம் எல்லோருக்கும் தந்திருவாயாக. நீ பொருந்தி கொண்ட கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.